விஜய் மாமா எங்க தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கீழே. அப்புறம் பின்னாடி. சூப்பர். அப்புறம் லிப்ஸ். அப்புறம் வேற இங்கெல்லாம் வந்து தொடக்கூடாது. தொட்டா என்ன சொல்லணும்? சூப்பர். தமிழும் தளபதியும் நீங்கள் அடையாளம் இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. ஆனா விஜய்னா நீ 1000 கோடி சம்பளத்தை விட்டு கடை கோடி மக்களுக்காக ஏன் இறங்கி வந்து அரசியல்ல வேலை செய்யறேன்னு இப்பதானா புரியுது. ஜனநாயகன் படத்துல ஒரு சீன் வந்திருக்கு பார்த்திருப்பீங்க மக்களே, குட் டச் பேட் டச் என்ற சீனு. அந்த சீனை தான் அந்த பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி நடிச்ச ஒரு படமா பார்க்காம ஒரு பாடமா பாக்குறாங்க. அதனாலதான் தலைவா நீ அந்த இடத்துல இருக்க. ஒரு படத்திலும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் குழந்தைகளுக்கா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், பூந்து விளையாண்டனாலதான் இன்னைக்கு அரசியல உங்களை வச்சு பூந்து விளையாட முடியாம ஊழல் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு இடத்துல பூந்து ஒளிஞ்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஊழல் பண்ணவங்களாம் தலைவா. அதாவது இந்த சன் நியூஸ், இந்த எச் நியூஸ்ல இருப்பீங்களா சில நியூஸ்ல, இந்த ஜனநாயகன் படம் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம், கிறிஸ்துவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் கொடி புடிச்சிட்டு இந்த மாதிரி முட்டு சந்தில முட்டு கொடுத்து நியூஸ் போடுவீங்களா? அவங்களுக்கு ஒண்ணு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி நியூஸ் போட்டு நீங்களா இப்ப எங்கப்பா போனீங்க? இந்த மாதிரி ஒருத்தர் சீன் பண்ணாரு, அந்த சீனை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சின்ன குழந்தைகளா பார்த்து ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாமே. இந்த அரசியல் மாமேதைகள் இருப்பாங்களே, எங்கப்பா போனீங்க? மேசையில படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் விஜய்னா, ஆனா நீ எங்கேயோ ஜெயிச்சிட்டனா, வேற லெவல்னா. ஒரு குழந்தைகள் இருந்து பெரியவங்க மனசுல இருக்கிற நீ வேற மாதிரினா. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. நன்றி.